அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இன்று திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாளை மறுநாள் 28ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், ராணிப்பேட்டை, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும், நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரஞ்ச் அலர்ட்டை பொறுத்தமட்டில் சென்னை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், கடலோடு போட்டி போடும் பக்தர்கள், தினமும் கூடும் தெய்வாம்சம், திருச்செந்தூர் கடற்கரையில் சூரவதம், திருச்செந்தில் ஆண்டவருக்கு வெற்றிவேல், வெற்றிவேல், வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை தோள் நடுங்க வைத்த எங்கள் சக்திவேல், கருணை கடலே என கந்தனை நாடும் பக்தி உள்ளங்கள். உங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாளை பிற்பகல் 3 மணி முதல்